எப்படியோ ஒரு வழியாக அந்த மிஷினை இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிட்னஸ் வித் ஆர்கே. நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டனோட ஆல் இன் ஒன் ஹோம் ஒர்க் அவுட் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன, இந்த மிஷினில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் செய்யலாம், இந்த மிஷினோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மிஷினை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். இந்த மிஷினில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் செய்யலாம், அப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷினோட அசம்பிளிங் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. எதுக்காண்டி அசம்பிளிங் வீடியோவை பார்க்க சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நீங்களே இதே மாதிரி ஒரு மிஷின் வாங்க போகிறீங்கன்னா, இந்த மிஷின் வந்து உங்களோட ரூம்குள்ளே உங்களோட வீட்டில் ஃபிட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். ஒரு ஃபோட்டோவில் இந்த மிஷினை காட்டலாம், பட் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு மிஷினோட சைஸை வந்து கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால தான் மொத்த அசம்பிளிங் வீடியோவுமே கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இப்படியே வந்துடாது. இது வந்து கிட்டத்தட்ட 180 பீசஸ்க்கு மேலே தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் தான் அசம்பிள் பண்ணி மாட்டிக்கிறணும். ஒரு சில டீலர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க அசம்பிளிங் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோட ப்ளேபேக் ஸ்பீடை ஹையாக தான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 180 பீஸுக்கு மேலே சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்துருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வெளியே வச்சு ஒரு சில மேஜரான பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிட்டேன். இது மொத்தமாக அசம்பிள் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டோம்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்பவுமே பெருசாகிடும். அதனால் மேஜராக இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே வச்சு அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மேஜரான பார்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அசம்பிளிங் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வெயிட் ரேக். இதில் தான் நம்மளோட வெயிட்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் பேஸ். மொத்தமே தரையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸ் மட்டும்தான் இருக்கும். இனி மற்ற பார்ட்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே தான் அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்க போகிறோம். நட்டு போல்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக டைட் பண்ணிடுங்க, இன்கேஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான சீட்டை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு வெளியே வச்சே பாதி அசம்பிள் பண்ணது தான். ஸோ எங்களுக்கு வந்து அசம்பிளிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணோம்னா ரொம்பவுமே கசகசன்னு ஆயிரும். நீங்கள் வெயிட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரேக்கில் வந்து ஆயில் தடவை மறந்துடாதீங்க. யூஸ்வலாக ஜிம்மில் இருக்கக்கூடிய மிஷின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆயில் தான் தடவுவாங்க, கோகோனட் ஆயில் தடவ மாட்டாங்க, அதாவது தேங்காய் எண்ணெய் தடவ மாட்டாங்க. ஏன்னா சிலிக்கான் ஆயிலில் வந்து அந்த கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் வந்து அது தாக்கு பிடிக்கும். தேங்காய் எண்ணெய்னா வாரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்மகிட்ட சிலிக்கான் ஆயில் இல்லாதனால சாதாரண தேங்காய் எண்ணெயை நான் போட்டு தேய்ச்சிட்டேன். அடுத்து இப்போ மிஷினை பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து அப்படியே வெயிட்ஸ் எல்லாம் ரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வெயிட் பிளேட் இருந்துச்சு. ஒன்றும் கிட்டத்தட்ட 10 பவுண்டு வெயிட் பிளேட் எல்லாத்தையுமே ரேக் பண்ணி முடிச்சோன்னே அதில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த லொக்கேஷனில் அந்த பார் போய் சீட் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அது கலண்டு விழுந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள், கையை உள்ளே வச்சு நசுக்கிறாதீங்க. அடுத்து டாப்பில் வரக்கூடிய பார்ட்டை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டில் வந்து டைட் எப்போயுமே கரெக்டாக வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் லேட் புல் டவுன் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ லோடு ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிற பீஸில் தான் விழுகும். ஸோ டைட்டுன்றதை எப்போயுமே கரெக்டாக வச்சுருங்க. அடுத்து அந்த செஸ்ட் ஒர்க் அவுட் செய்யக்கூடிய ஹேண்டில் எடுத்து அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு முக்கியமான பார்ட்டு. இதையுமே ப்ராப்பராக டைட் வச்சுருங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு லாங் போல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு பீஸ் மாதிரி தெரியும். ஆனால் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 பீஸுக்கு மேலே சேர்த்து அட்டாச் பண்ணது தான் இந்த ஒரு பீஸாக உங்களுக்கு தெரியுது. அடுத்து கேபிள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேபிள் ஒர்க் தான் இருக்கிறதுல ரொம்பவுமே கஷ்டமான ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இடியாப்பத்தை அப்படியே கொசன்னு பிணைஞ்சு கையில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. கேபிள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 கேபிள் தான் இருக்கும். ஆனால் புள்ளி அந்த சக்கரம் இருக்குல்ல, அது மொத்தம் 12 சக்கரம் இருந்துச்சு. இந்த கேபிள் அட்டாச்மெண்ட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாளை பின்ன நீங்கள் இந்த மாதிரி மிஷின் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் அட்டாச்மெண்ட் இருக்கணும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் எங்களை மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக மாட்டி முடிச்சிடலாம். இந்த கேபிள் ஒர்க் தான் லாஸ்ட் ஒர்க்கு. நானும் மகேஷ் அப்படின்ற இன்னொரு பையனும் சேர்ந்து அந்த அசம்பிளி ஒர்க்கை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை நாளுக்கு மேலேயே ஆகிடும். இதோட நம்ம அசம்பிளிங் வீடியோ முடியுது. இப்போது இந்த மிஷினோட அசம்பிளிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இந்த மிஷின் வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபிட் ஆகுமா ஆகாதா, வாங்கலாமா வாங்க வேணாமான்னு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். அடுத்து இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23K வருது. அதாவது 23,000 வருது. இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, லோக்கல் டீலர்ஸ்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஃபேவரோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து இந்த மிஷினில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் செய்யலாம், அப்புறம் இந்த மிஷினோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் என்னோடய அடுத்த வீடியோவில் தான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கலாம், பட் இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால தான் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட ஜிம் பார்ட்னர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மிஷினை பற்றின ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.